கணவன் இறந்த ஒரு செய்தியை பார்த்து அவருக்கு பார்த்த உடனே என்ன நினைப்பு இருக்கும் அவங்களுடைய மனசு? எப்படியா கண்ணுடைய சாமியை பார்க்க வந்தோம், இந்த இடத்துல இறந்து போனாரேங்கிறது மனசு துடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கோவிலை பாராட்டி, கோவில் நிர்வாகத்தை பாராட்டி அங்கே எழுதியிருப்பாங்க அவங்க கடிதத்தில். அதே மாதிரி நீ என்ன சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா, நாங்கள் சொல்கிற மாதிரி எழுதி கொடுத்தா தான் உங்களுடைய கணவனுடைய உடலில் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல், உடற்கூறாய்வு பண்ணாமல் அப்படியே கொடுக்க முடியும். இவங்களும் உடற்கூறாய்வெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் அப்படியே கொடுங்க. என் கணவனுடைய எந்த மனைவி யாராக இருந்தாலும் இதுதான் கேட்பாங்க. எனக்கு கணவனுடைய உடம்பை நீங்கள் வெட்டி இதெல்லாம் கூறு போட வேண்டாங்க, நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க, நாங்கள் அப்படியே கொண்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆகையினால நாங்கள் சொல்கிற மாதிரி எழுதி கொடுங்க அப்படின்னு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து பாடியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் சட்டவிரோதமான விஷயம், இந்த மாதிரி ஒருத்தர் கோவிலுக்குள்ளே இல்லை பொது இடத்துல இறந்து போனாருன்னு சந்தேகத்துக்குரிய மரணம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது. இது சட்டம். சட்டத்தை மீறி இருக்கிறது ஆலய நிர்வாகம், இந்து சமய அறநிலைத்துறை.